கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், தேவனுடைய எல்லையில்லாத கிருபை நம் ஒவ்வொருவரையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த தவ காலத்தில் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் நம்மோடு பேசுகிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எவ்வளோ கஷ்டம் அது. நம்மளை துன்பப்படுத்துகிறவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி இருக்கிற ஒரு குடும்பத்தில் கூட கணவன் மனைவியை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தால் மனைவி அவனை வெறுக்கிறா. அதுபோல் மனைவி புருஷனை நேரம் துன்பப்படுத்துகிறவளாக இருந்தாலும் சொன்னால் புருஷன் அவளை வெறுக்கிறான். உறவுகளுக்குள்ளேயே நம்மளால் மன்னிக்க முடியலை, ஆசீர்வதிக்க முடியலை. ஆனால் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவே இதை சொல்கிறது தான். ஏன்னா அவர் அதற்கு மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். பிதாவே இவர்களை மன்னியும்னார். அவ்வளோ மூஞ்சில் துப்புனாங்க, மண்டையில் கொட்டுனாங்க, முள்முடியை வச்சு அடித்தாங்க. அவர் ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி போற அவரை பாடுபடுத்தி குற்றவாளியை விடுதலை பண்ணிட்டு பரிசுத்தவானை அவ்வளவு கேடு, அந்த அவர் அழகான முகம் அந்தகார கேடு அடையும்படியாய் அவரை பாடுபடுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். அந்த மன்னிக்கிற மனது இருக்கும்போது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். அதுக்கு அடையாளம் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு அப்படின்றது எப்போ வரும்னா, அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் மன்னிக்க முடியும். தேவன் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால தான் அவர் இத்தனை பாடுகளையும் சகித்தார். அந்த பாடுகளை கொடுத்த, துன்பத்தை கொடுத்தவர்களையும் அவர் மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னிக்கும். இன்றைக்கு தவ காலத்தை தியானிக்கின்ற நாம் மற்றவர்களை மன்னிக்காதபடி இருக்கின்ற ஒரு இருதயம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக பரலோகம் போக முடியாது. மன்னிக்கிற மனது கட்டாயம் வேணும். அதுதான் துன்பப்படுத்துறவங்கள ஆசீர்வதிக்கிறது. நம்ம மன்னிச்சுட்டா என்ன பண்ணுவோம், அவங்கள பிளஸ் பண்ணிட்டு போவோம். பரவாயில்ல, தீமை செஞ்சதுக்கு நன்மை. எப்படி? யாரை போல? யோசேப்பை போல. யோசேப்பு என்ன செஞ்சாரு? அவங்க அன்னைமாரெல்லாம் குழியில் போட்டாங்க, விற்றாங்க, காசுக்கு அடிமையாக விற்றாங்க. ஆனால் அவங்க ஒரு காலத்தில் இவர் உயர்ந்து இருக்கும்போது அவங்கெல்லாம் தேடி இவரிடத்துல அந்த தானியத்துக்காய் அவர்கள் நிற்கும்போது என்ன பண்ணுறாரு, தானியத்தையெல்லாம் போட்டு, தானியத்தில் அவங்க கொண்டு வந்த பணத்தையும் போட்டு கட்டி, அவர்களுக்கு சாப்பாடு விருந்தும் போட்டு அவர்களை அனுப்புகிறார். அப்போ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, இவனா, நம்ம யாருன்னு தெரிஞ்சு போச்சே, நமக்கு எதுவும் தப்பு பண்ணிடுவான், நம்மளை எதுவும் பண்ணிடுவானோன்னு பயப்படும்போது அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க? தேவன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். இதை அவர் தான் நடத்தினார். நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? அதுதான் பிரியமானவர்களே, தங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு குணம். ஏன்னா யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. அப்படித்தான் அவனை யாக்கோபு வாழ்த்தினார். யோசேப்பு கனிதரும் திராட்சை கொடி. இன்றைக்கும் நாம் ஆவியின் கனி கொடுப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்போம். இது நமக்கு எளிமையான காரியம். யாராவது நமக்கு கெடுதி செஞ்சாலும் மன்னிச்சிரும். பரவாயில்ல, போ, எனக்கு ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் நன்மை செய்வார், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு என் இருதயம் தெரியும். நீ எத்தனை துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கார் என்ன. ஸோ நாம் தேவனை சார்ந்து கொள்வது இதுதான் பிரியமானவர்களே. எத்தனை பெரிய காரியம். தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சபியாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு மாமியார் மருமகளை துன்பப்படுத்துறாளா? மன்னிங்க. மருமக மாமியாரை கொடுமைப்படுத்துறாளா, துன்பப்படுத்துறாளா? மன்னிங்க. ஏன்னா இன்றைக்கு பிசாசானவன் குடும்பத்தில் இப்படித்தான் கிரியை செய்கிறான். ஆண்டவரே, அதாவது என்ன சொல்லுது, கடைசி காலத்தில் அன்பு தனியும்.
இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. காலங்கள் அப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை பார்ப்பது, ஒரு அன்புள்ள ஐக்கியமுள்ள குடும்பத்தை பார்ப்பதுன்றது இன்றைக்கு அரிதாக இருக்கிறது. ஏன்னா மற்றவங்க செய்கிற துன்பத்தை சகிச்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை. கணவன் செய்கிறத மனைவி சகிச்சு கொள்றதில்ல, மனைவியை கணவன் சகிக்கிறதில்ல, பெற்றோர் பிள்ளைகளை சகிக்கிறதில்ல, பெற்றோரை பிள்ளைங்க சகிக்கிறதில்ல. பெற்றோர் உங்களுக்கு துன்பமாக நினைக்கிறீங்க. அவங்க வயசான காலத்தில் அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட உதவி கேட்டால் அதை துன்பமாக நினைக்கிறீங்களே, எப்படிப்பா? பெற்றோரை கனம் பண்ணுகள்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. ஆம்பிரியமானவர்களே, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களையே நீங்கள் ஆசீர்வதிங்கள்னு போட்டிருக்கு. உங்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தவங்க, உங்களுக்காகவே வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும் நினச்சி பார்க்குறீங்களா? உங்கள் பெற்றோர் ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துல, அவங்கள குறித்த கவலை இல்லாமல் இருக்கீங்களா? தப்பு. நிச்சயமாக உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் இது இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அல்லேலூயா. ஆனால் அநேகர் அன்பாக இருக்கிறாங்க, பெற்றோரை கூட வச்சே கவனிக்கிறாங்க, பெற்றோருக்கு எல்லாமே அவங்க செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, நம்மை யார் துன்பப்படுத்தினாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களை தேவன் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். மன்னிக்காம ஆசீர்வாதம் வரவே வராது. நம்ம மனசில் வெறுப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை மன்னித்து மறக்கணும். எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், மன்னிப்போம் மறப்போம், மன்னிப்போம் மறப்போம். இதை அடிக்கடி சொல்லுவார். சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், உடனே அப்பா சரிப்பா மன்னிப்போம் மறப்போம். அந்த வார்த்தை இன்னும் என் காதில், எங்கள் அப்பா பேசின அதே சவுண்டு என் காதில் ஒலிக்குது. அடிக்கடி சொல்லுவார், மன்னிப்போம் மறப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தவ காலத்தில் தியானம் பண்ணுகிற இன்றைக்கு நம் உறவினர்களையோ, நமக்கு தெரிந்தவர்களையோ, இல்லை நம் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக யாராக இருந்தாலும், இன்றைக்கு நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு போட்டிருக்கு. அவங்க நமக்கு துன்பம் செஞ்சுட்டாங்கன்னு நினச்சி நம்ம வெளிவந்துட்டோம், நம்ம அவங்கள மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நான் மன்னித்து அவர்களை ஆசீர்வாதமாக, அதுதான் பிளெஸ்ஸிங்ஸ். அதை மறந்துடுறது தான் பெரிய காரியம். அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏதாவது நன்மை செய்யணும். அல்லேலூயா. அந்த துன்பப்படுத்தினவங்களை அதையே வேதனையை நம்ம மனசில் மன்னிப்போம் மறப்போம். நிச்சயமாக இன்றைக்கு யார் நமக்கு என்ன துன்பம் கொடுத்துருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த துன்பத்தை நான் மறந்து விடுவோமா? எப்பேற்பட்ட காரியமாக இருந்தால், இல்லை இதை எனக்கு மறக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னால் நான் பரலோகம் போகவே முடியாது. நான் மன்னிக்கணும், நம்ம மறக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். அப்போ தான் நம்மளால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியும். இந்த தவ காலத்தில் தேவன் எதற்காக சிலுவை சுமந்தார் என்பதை தியானிக்கிற நாம் இந்த காரியத்தில் நாம் மாறும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை நோக்கி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? யாரெல்லாம் நம்மளை துன்பப்படுத்தலாம்? மாமியார் தான் நிறைய மருமகளை துன்பப்படுத்தலான்னு நினச்சிக்கிட்டீங்களா? போயிட்டு போது மன்னிச்சு அவங்க மேலே அன்பு செலுத்துங்க. மருமக தான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான்னு நினச்சி மாமியார்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, அவளோட பேசுங்க, அவன் மேலே அன்பு செலுத்துங்க. நம் தேவன் மாயமில்லாத அன்பு செலுத்த தான் சொல்லியிருக்கிறார். பிள்ளைங்க மேலே கோபமாக இருக்கா? சொத்தெல்லாம் எழுதி வேணும்னு கேட்டு நம்மளை துன்பப்படுத்திட்டாங்களா? மன்னிங்க. பிள்ளைங்களை எந்த காரணத்தை கொண்டு சபிச்சிடாதீங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ஆசீர்வாதமாக அப்படியே போகும். பெற்றோருடைய வாயிலிருந்து வருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை, யாக்கோபு எப்படி அந்த பேர பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, அது அப்படியே அவங்களுக்கு நடந்ததில்லை, அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதித்தது அதுதான். ஒருவேளை பிள்ளைங்கள் பெற்றோரை துன்பப்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிங்க. அவங்க நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க. உங்கள் மருமகளை நீங்கள் தான் திருமணம் முடித்து கொண்டு வந்தீங்க. உங்கள் பையன்தான் ஆசைப்பட்டு திருமணம் முடிச்சிருக்கலாம். அவங்க நம்மளுடைய தலைமுறை. முதல்ல நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அடுத்து நம் உறவினர்கள், நமக்கு துன்பப்படுத்தினவங்க யாராக இருந்தாலும் இன்றைக்கு மறப்போம், மன்னிப்போம், ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து 40 நாட்களும் இது இணைந்திருங்கள். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையோடு நாம் இணைந்து இந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபப்பட்டு வரும்போது மெய்யாகவே இவருடைய அந்த தேவன் நமக்கென்று சிலுவை சுமந்த அந்த பாடுகள், அந்த அவர் நமக்காக சகித்த அத்தனை உபத்திரவங்கள், வேதனைகளை நாம் மீண்டும் அவரை சிலுவையில் அறையாத படிக்கு நாம் அவர் மேல் அன்புள்ளவர்களாய், நம் தேவன் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். ஒருவன் என் மேல் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்ள கடவன். சத்தியம் என்ன சொல்லுகிறது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். இன்றைக்கு நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தொடர்ந்து 40 நாட்களும் இணைந்து பாருங்கள். இதுக்கு பார்க்காத வீடியோ இருந்ததுன்னா லிங்கில் போய் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், எல்லாமே இருக்கும். அதை பாருங்கள். நிச்சயமாக மறுரூபமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். நம்மளுடைய ஆசை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளணும். அதுதான் முதலாவது. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 40 நாட்களும் தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம தேடுறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து அவர் வருகையில் நம்மை அழைத்து செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.